இன்னைக்கு நம்ம ஜெயலட்சுமி மெட்டல்ஸ் இருக்கக்கூடிய அயன் ஃப்ரை பேன்ல எப்படி சில்லி எக் ஃப்ரை பண்றத பத்தி பார்க்க போறோம். இந்த அயன் ஃப்ரை பேன் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் மட்டும் இல்லாம நீங்க தாராளமாக இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ண முடியும். அப்ப இருக்க நான் ஸ்டிக்ல பல வியாதிகள் வந்துகிட்டு இருக்கு. நீங்க இந்த அயன் ஃப்ரை பேன் யூஸ் பண்ற மூலமா உங்களுக்கு இரும்பு சத்தும் கிடைக்கும். இப்போ பவுல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அது மட்டும் இல்லாம தேவையான தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேஸ்ட் பார்த்து வந்த உடனே வச்சுக்க பேஸ்ட்ல நல்லா பெரட்டி விட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்சிருங்க. அதுக்கப்புறம் சைட் பை சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பேன்ல வந்து பாத்தீங்கன்னா 2 to 4 டேபிள் ஸ்பூன் நீங்க கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா ரீஃபைன் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சிருக்க எக் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜெயலட்சுமி மெட்டல்ஸோட ஃப்ரை பேன் மட்டும் இல்லாம தோசை கரண்டி யூஸ் பண்ண போறோம். இரண்டுமே இரும்பு சத்து நிறைந்ததுனால கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். நான் ஸ்டிக்கு பதிலாக இதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம திருப்பும் போது வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம நான் ஸ்டிக்ல எக் ஒட்டாம வருமோ அதே மாதிரி சேம் இதுலயே அதே மாதிரி தான் வரும். உங்களுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சீங்கன்னா நீங்க சுட சுட வந்து பாத்தீங்கன்னா தயிர் சாதத்துக்கோ இல்ல வந்து சாம்பார் சாதத்தோட்டு சாப்பிடும் போது வேற லெவல்ல இருக்கும். இந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க டேஸ்டியா சமைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்ரீ ஜெயலட்சுமி மெட்டல்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ரை பேன் மற்றும் தோசை கரண்டி எல்லாமே இருக்கு. வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க.